நான் போய் பேயாக போய் கடவுளில் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ புதுசாக 20 வருஷம் கழிச்சு ஏன் சொன்னோன்னு தெரியல. அவர் அபென் அலெக்சாண்டர் ஒரு 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 ஃபேமஸான டாக்டர். அபென் அலெக்சாண்டர் அவர் பேர். பேயாக போய் கடவுளில் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் புரியல எனக்கு என்னன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் தயவு செய்து எழுதுங்க. ஏன்னா ஒரு ரொம்ப புகழ்பெற்ற டாக்டர் வேறு. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போனார், சாக தெருவாய் போனார். எல்லாம் மிஷினெல்லாம் வந்து எத்தனைங்க வாயிலெல்லாம் மிஷின் வைக்கிறாங்கல்ல, அந்த மிஷின் மூலியமாக தான் உயிரோடு இருந்தாங்க கோமா ஸ்டேஜில். சரி, இதெல்லாம் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து டொனேட் பண்ணிவிடுங்க, பேசுங்க நீங்கன்னு சொல்லி மிஷினெல்லாம் ஏற்றுட்டாங்க. அப்புறமா வந்து மிஷின் ஏற்றுன்னே கோமானிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அவங்க. அபென் அலெக்சாண்டர் அவர் பேர், ஃபேமஸான டாக்டர். அவர் வந்துட்டு அப்புறமா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, பசங்க கிட்ட சொல்கிறாங்க, அவங்க கூட வேலை செய்கிற டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. இது எது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு சொல்லி நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க, நம்பாமல் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் எழுதின புத்தகம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக விற்பனை ஆகின்னு இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அனுபவம் படித்தவங்க தான் சொல்ல முடியும். அந்த அனுபவம் நான் அனுபவித்ததா அந்த விஷயம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நான் எந்த கருத்தும் சொல்ல விருப்பம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இது பொய்யா உண்மையா? உங்களுடைய கருத்து முக்கியமாக இருக்கணும். சரிங்களா?